வணக்கம். இன்னைக்கு நாம டிஜிபின் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது இந்தியாவோட புது டிஜிட்டல் முகவரி சிஸ்டம். டிஜிபின் இந்தியாவின் புதிய முகவரி புரட்சி அப்படிங்கிற தலைப்புல சில தகவல்கள் இருக்கு. அதை வச்சு தான் பேசக்கிறோம். அதாவது டிஜிபின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, முக்கியமா உங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம். வாங்க பேசலாம். ஆமாங்க, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி முன்னேற்றம். நம்ம டெய்லி லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். டிஜிபின் அப்படின்னா என்ன, சிம்பிளா சொல்ல முடியுமா? டிஜிபின்ங்கிறது ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல் அட்ரஸ் மாதிரி. ஸ்மார்ட் அட்ரஸா? ஆமா, அதாவது இந்தியாவையே சின்ன சின்ன கட்டமா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலம் உள்ள கட்டம். ஓ, 4x4 மீட்டரா? ரொம்ப சின்னதா இருக்கே. ஆமா, அந்த ஒவ்வொரு 4x4 மீட்டா கட்டத்துக்கும் ஒரு யூனிக் கோட் கொடுக்கறாங்க. இதுல நம்பர்ஸும் இருக்கும், எழுத்துக்களும் இருக்கும். மொத்தம் 10 கேரக்டர்ஸ். 10 கேரக்டர் ஒரு சின்ன இடத்துக்கு? கரெக்ட். இதுக்கு பேரு தான் டிஜிபின். இது ஜியோ கோடட், அதாவது பூமியில மிக துல்லியமா இந்த இடத்தை இது காட்டும். இன்னொரு விஷயம், இது ஒரு ஓபன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அப்புறம் இதுக்கு இன்டர்நெட் இல்லாட்டியும் வேலை செய்யும். ஓ, ஆஃப்லைன்லயும் ஒர்க் ஆகுமா? இது யாரு செஞ்சது? இது ஐஐடி ஹைதராபாத், அப்புறம் இஸ்ரோவோட என்ஆர்எஸ்சி இருக்கு இல்லையா, அவங்க, அப்புறம் நம்ம தபால் துறை, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணிருக்காங்க. ஆஹா, பெரிய டீம் போலி இருக்கே. ரொம்ப துல்லியமா இருக்குன்னு சொல்றீங்க. சரி, இது உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு எப்படி உதவும்? இப்ப இருக்கிற பின்கோட் மாதிரி இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ இருக்கிற அட்ரஸ் சிஸ்டம்ல சில பிரச்சனைகள் இருக்குல்ல? ஆமா, சில சமயம் வீட் நம்பர் குழப்பமா இருக்கும், தெரு பேர் சரியா இருக்காது. கரெக்ட். இல்லனா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல கரெக்ட் வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஜிபிஎஸ் கூட பக்கத்துல கொண்டு விடும், ஆனா கரெக்டா வாசப்படி வரைக்கும் கொண்டு வராது. அங்கதான் இந்த டிஜிபின் ரொம்ப யூஸ் ஆகும். பார்சல் அனுப்புறது ரொம்ப வேகமா கரெக்டா போய் சேரும், தப்பே நடக்காது. ஓ, குறிப்பா கிராமப்புறங்கள்ல யூஸ் ஆகுமா? நிச்சயமா, கிராமங்கள்லயும் சரி, நெரிசலான நகரப்பகுதிகள்லயும் சரி, தெளிவில்லாத முகவரிகளுக்கு இது பெரிய வரம். அப்புறம் எமர்ஜென்சி சர்வீஸ். ஆமா, ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ், அவங்க சரியான இடத்துக்கு நொடியில சேர இது உதவும். இது உயிர் காக்கிற விஷயம். பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றது மாதிரி விஷயங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்போ இந்த முகவரி குழப்பங்கள்னால வர லேட்டு, தப்பு இதெல்லாம் குறைஞ்சிடும். ஆமாம், சுருக்கமா சொன்னா அதுதான். சரி, அப்போ ஒருத்தருக்கு அவங்களோட டிஜிபின் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது நம்ம 6 இலக்க பின்கோடியே எடுத்துடுமா? இப்போதைக்கு நோ யோர் டிஜிபின் ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போய் உங்க இடத்தோட டிஜிபின் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சீக்கிரமா இதுக்கு ஒரு மொபைல் ஆப் கூட வரப்போகுது. முக்கியமா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், இது பின்கோடுக்கு பதிலா வராது. ஓ, அப்படியா? ஆமா, பின்கோடு கூட சேர்ந்து தான் வேலை செய்யும். அதாவது பின்கோட் ஒரு பெரிய ஏரியாவை காட்டும், டிஜிபின் அதுக்குள்ள இருக்கிற அந்த 4x4 மீட்டர் இடத்தை காட்டும், இன்னும் துல்லியமாக்கும். புரியுது புரியுது. இது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தோட ஒரு பகுதின்னு சொன்னீங்க. ஆமா, நம்ம முகவரி முறைய டிஜிட்டல் காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்றாங்க. இதுக்கு நல்ல சப்போர்ட்டும் இருக்குன்னு தெரியுது. ஐஐடி, இஸ்ரோ, தபால் துறை எல்லாம் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா, இணை அமைச்சர் டாக்டர் பெம்சானி கூட தபால் துறையில இத ஒரு சுயநிதி முயற்சியா மாத்த சொல்லி ஊக்கப்படுறதா நியூஸ் இருக்கு. ஓஹோ. போர்ட், இண்டஸ்ட்ரி சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து இது சீக்கிரமா பரவலா பயன்பாட்டுக்கு வரும்னு நம்பலாம். அப்போ நம்ம நாட்டுல சர்வீஸ் டெலிவரியில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. சேவைகள் இன்னும் திறமையா, வேகமா எல்லாரையும் போய் சேர்ற மாதிரி மாறும். ஒரு டிஜிட்டல் பாய்ச்சல்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல டிஜிபின்கிறது ஒவ்வொரு 4x4 மீட்டர் இடத்துக்கும் ஒரு ரொம்ப துல்லியமான 10 இலக்க டிஜிட்டல் கோடு. இது நம்ம பழைய பின்கோடு கூட சேர்ந்து பார்சல் டெலிவரியில இருந்து அவசர உதவி வரைக்கும் நிறைய விஷயங்களை இன்னும் பெட்டராக்கும். மிக சரியா சொன்னீங்க. இதுல இன்னொரு யோசிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. என்னது? இந்த மாதிரி ஒரு துல்லியமான டிஜிட்டல் அட்ரஸ் சிஸ்டம் எதிர்காலத்துல நம்ம யூபிஐ மாதிரி பேமெண்ட் சிஸ்டம் கூடவோ, இல்லனா நாடு முழுக்க வரப்போற ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் கூடவோ எப்படி இன்னும் ஆழமா இன்டகிரேட் ஆகலாம்? இது பொது சேவைகளை இன்னும் எப்படி எல்லாம் மேம்படுத்தும்னு நீங்க, அதாவது நேயர்கள், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா. டிஜிபின் பத்தின இந்த சின்ன அறிமுகம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது கண்டிப்பா இந்தியாவோட